ஹாய்ங்க, வின்டர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு தான் எங்களுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி வின்டர் ட்ரெஸ்லாம் துவச்சு உள்ள வச்சுட்டு சம்மர் ட்ரெஸ் எடுத்து வெளியில வைக்க போறேன். இந்த வேலையை வேற 2 தடவை எவ்ரி இயர் பார்க்கணுங்க. ஹெல்பர்ஸும் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தோதுப்படும் போது நாங்க பண்ணிக்குவோம். வின்டர்ல பெருசா ட்ரெஸ் எல்லாம் துவைக்க மாட்டேன். அதனால இன்னைக்கு தான் ஹெவி டியூட்டில போட்டு நல்லா துவச்சு உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி துவச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சம்மருக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கும், வின்டருக்கு அவ்வளவா ட்ரெஸ் இருக்காது. சம்மர் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து சம்மர் ஆரம்பிச்சதும் வெளியில வச்சிருவேன். ஆனா பாதிக்கு மேல போடாம திரும்ப அப்படியே வின்டருக்கு முன்னாடி பெட்டியில வச்சிருவேன். அதை விஜய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விஜய் கிட்டே நிறைய ஃபார்மல் ட்ரெஸ் உண்டு. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதுனால எல்லாமே பெட்டியில தான் ரொம்ப வருஷமா இருக்குது. அது ஆனா நான் சொல்லி காமிக்க மாட்டேன். நீங்க கூட நினைச்சிருப்பீங்க எல்லா ஷர்ட்ஸ்ல இந்த பிள்ளை ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு இருக்கு, இதுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாதா பாவம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்டுல இருக்கிறதுனால அதே தான் மாத்தி மாத்தி போடுவேங்க. அப்புறமா தெர்மல் வேர்க், ஸ்கார்ஃப், கிளவுஸ், கேப் இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சிருவோம். அப்புறமா பெட்ஷீட் மாத்துவேன். அப்புறம் சைக்கிள் லாக்கர்ல இருந்து அதையும் எடுத்து வெளியில பார்க்கிங்ல வச்சிருவோம். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, மறக்காம செக் பண்ணி